நசரியா வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பண்ணது நாங்கள் தான். இந்த ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க, இந்த ஒன்த் அப்போ தான் போகிறாங்க. அந்த காட்டத்தில் பண்ண எனக்கு வந்து முதல்ல திருவனந்தபுரத்தில் அவங்கள வந்து நான் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஸோ திருமணுக்கா முடித்த பின்னால் நல்ல ஒரு கதை வேணும், நல்ல கதைக்களம் வேணுங்கிறதுக்காக இருக்கும்போது ஒரு கற்பனை கதையாக எனக்கு வந்து ரெடியாக இருந்தது கையில். ஸோ வாய்ப்புகள் இருந்தது. அதேமாதிரி ரீமேக் பண்ணுறதுக்கும் பெரிய 2-3 கம்பெனியில் அழைப்பு விட்டாங்க, சில மலையாள படங்களை ரீமேக் பண்ணுறது. அப்படி உருவாக்கப்பட்டது தான் பகைவனுக்கு அருள்வாய். இதில் வந்து சசிகுமார் அவர்கிட்ட எப்படி அணுகுனீங்க, எப்படி ஒத்துக்கிட்டாரு? ஸோ திருமணுக்கா பண்ணும்போதே என்ன பண்ணேன்னா ஒரு டைப் கேஸ்டிங் பண்ணேன். உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்னா அப்படியே ராயப்பேட்டையில் போய் காஸ்டிங் பண்ணி உருது பேசக்கூடியவங்க. ஐயங்காரனா அப்படியே வந்து திருவிக்கணியும் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அது வந்து வடகலை ஐயங்காரத்தையும் எடுத்து பண்ணேன். ஏன்னா எனக்கு ரொம்ப வேலை ஈஸியாக முடிஞ்சு போகும். அவங்கள என்ன வந்து நாமம் போடுங்கன்னா அழகாக நாமம் போட்டுருவாங்க, மடிசார் கட்டுங்கன்னா உடனே மடிசார் கட்டிடுவாங்க. குறிப்பாக வந்து திகார் மாதிரி வந்து புழல் சிறை இருக்காது, புழல் சிறை மாதிரி இருக்கக்கூடிய சிறைச்சாலை வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய சிறைச்சாலை இருக்குது. அந்த பொண்ணு வந்து மறக்காமல் ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஆடியோ லான்ச். அந்த பொண்ணு பதிவு படிச்சு நான் தமிழில் சைன் பண்ண முதல் படம் திருமணுக்கா தான். என்னோட ஃபகத்துக்கும் அவங்களுக்கும் மேரேஜ் டயத்தில் வந்து அப்போ கொஞ்சம் அவங்களுக்கு முதல்ல வந்து விருப்பம் இல்லாமல் தான் இருந்தது. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்குக்கு இயக்குனர் அனீஸ் அவர்கள் வந்திருக்கிறார். 2014 ஜெய், நஸ்ரியா உள்ளிட்ட பலர் நடித்த திருமணம் என்னும் நிக்கா படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான அவர் இப்பொழுது பல ஆண்டுகளுக்கு பிறகு சசிகுமார் அவர்கள் நடிப்பில் பகைவனுக்கு அருள்வாய் என்கிற படத்தை எடுத்து அந்த படத்தின் வெளியீட்டுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அவரிடம் சிறிது உரையாடுவோம். வணக்கம் இயக்குனர். வணக்கம் சார். சொல்லுங்கள், இப்போ பகைவனுக்கு அருள்வாய் படம் பற்றி சொல்லுங்கள். ஏன் 2014 திருமணம் என்னும் நிக்கா கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 9 ஆண்டுகள் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த படத்தோடு தயாராகிருக்கீங்க. இவ்வளோ தாமதம், அந்த படத்தை பற்றி என்ன, அந்த எல்லா விஷயங்களும் சொல்லுங்கள். ஓகே சார். படம் வந்து அந்த படத்துக்கான உழைப்பு வந்து கொஞ்சம் நாள் அதிகமாச்சு சார். அது காரணம் நான் தான் கொஞ்சம் டிலே பண்ணதுக்கு. ஸோ திருமணுக்கா முடித்த பின்னால் நல்ல ஒரு கதை வேணும், நல்ல கதைக்களம் வேணுங்கிறதுக்காக இருக்கும்போது ஒரு கற்பனை கதையாக எனக்கு வந்து ரெடியாக இருந்தது கையில். ஸோ வாய்ப்புகள் இருந்தது. அதேமாதிரி ரீமேக் பண்ணுறதுக்கும் பெரிய 2-3 கம்பெனியில் அழைப்பு விட்டாங்க, சில மலையாள படங்களை ரீமேக் பண்ணுறதுக்கு. திருமணுக்காவுடைய சாயில் இருக்கக்கூடிய சில மலையாள படங்கள், அந்த படத்தை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கம்பெனிலாம் கூப்பிட்டாங்க. எனக்கு திருமணுக்கா மாதிரியே ஒரு மறுபடியும் வந்து ஒரு இஸ்லாமிய ஒரு பேக்ரவுண்டில் வந்து படம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா தொடர்ந்து அதே மாதிரி படம் பண்ணுறத விட வேறு நிறைய ஜேர்னர் பண்ணணுங்கிற ஒரு ஆசையாக இருந்தது. ஸோ அந்த விதத்தில் வந்து நான் வந்து ஒரு உண்மை கதை வந்து என் வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு உண்மை சம்பவத்தை வந்து படம் எடுக்கணும்னு நினச்சேன். அப்படி உருவாக்கப்பட்டது தான் பகைவனுக்கு அருள்வாய். ஸோ இந்த படம் வந்து ஒரு சிறைச்சாலை, சிறை இல்லவாசிகளை பற்றியான ஒரு கதை. ஸோ பெங்களூரில் இருக்கக்கூடிய பரப்பனகர சிறை, மைசூரில் இருக்கக்கூடிய சிறைச்சாலை, பெல்லாரில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் நடந்த சம்பவங்கள் வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன். அதை நேரடியாகவும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. ஸோ அதை வந்து ஒரு கதைக்களமாக பண்ணலாங்கிறதுக்காக 2014 பின்னாடி வந்து 2015 வந்து நான் வந்து அந்த கதைக்களத்தை தேடி போனேன். அது போய் 2016, 17, 18 முழுவதுமே வந்து என்னை வந்து பெங்களூர் அப்படி போயிடுச்சு. ஸோ அந்த சிறைச்சாலைகள் முழுவதுமே நேராக போய் அந்த நிறந்த மனிதர்களை போய் சந்தித்து, கொஞ்சம் பேர் வந்து வெளியே இருந்தாங்க, நிறையா பேர் வந்து உள்ளே சிறைக்குள்ளே இருந்தாங்க, சிறை இல்லவாசிகளாக இருந்தாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம் அது. குறிப்பாக வந்து உலக புகழ்பெற்றன்னு கூட சொல்லலாம் ஒரு வகையில் வந்து பெங்களூர் இருக்கக்கூடிய பரப்பன அக்ரஹார சிறைச்சாலை. ஸோ பல அரசியல் தலைவர்களும் சிறை இல்லவாசிகளாக கண்டது, பல சிறை நட்சத்திரங்களை இன்றைக்கி அரசியல் உள்ள வந்து சிறை இல்லவாசிகளாக கண்டது. இப்போ கூட ஒரு கர்நாடகாவுடைய மிக பிரபலியமான ஒரு திரைப்பட நட்சத்திரம் வந்து உள்ள சிறை கைதியாக இருக்கிறார், இல்லவாசியாக இருக்கிறார். ஸோ அந்த சிறைச்சாலைக்குள்ளே போகிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த சிறைச்சாலைக்குள்ளே நான் போய் அந்த சிறை மனிதர்களை சந்தித்து இந்த கதையை உருவாக்கினேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து ஒரு 17, 18 வரைக்கும் ஆகிப்போச்சு. அதுக்கடுத்து என்னுடைய தயாரிப்பாளர் தேடுதல் வந்து இங்கே கடுமையாக இருந்தது. ஸோ பொதுவாகவே நம்ம வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் அமைப்புகள், அங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள் ஒன்றா இருந்தாலும் உடைகள்லேருந்து உணவுலேருந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து இந்தியா எப்படி வந்து பன்முகத்தன்மை இருக்கோ அதே மாதிரி சிறைச்சாலையை வந்து
பன்முகத்தன்மை கொண்டது. குறிப்பாக வந்து திகார் மாதிரி வந்து புழல் சிறை இருக்காது. புழல் சிறை மாதிரி இருக்கக்கூடிய சிறைச்சாலை வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய சிறைச்சாலை இருக்காது. புழல் சிறைச்சாலைக்குள்ளே போகிறதுக்காக, மத்திய சிறைச்சாலை போகிறதுக்காக அது ஒரு நீண்ட போராட்டமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோ பெரிய மெனக்கடல் தேவையாங்கிறதுக்கும் போது என்னுடைய குடும்பத்திலும் வருத்தப்பட்டிருக்காங்க, நண்பர்கள் வருத்தப்பட்டிருக்காங்க. ஸோ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய நல விரும்பிகளும் வருத்தப்பட்டிருக்காங்க, ஏன் இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் நிச்சயமாக வந்து இந்த படைப்பு வரும்பொழுது இது வந்து ஒரு முக்கியமான படைப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கதைக்கு வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டேன். இப்போ கதையை நீங்கள் தயார் பண்ணிட்டீங்க. இதில் வந்து சசிகுமார் அவரை அவர்கிட்ட எப்படி அணுகுனீங்க, எப்படி ஒத்துக்கிட்டாரு, அந்த படப்பிடிப்பு அனுபவங்கள் அதை பற்றி. இந்த கதை வந்து நான் முதல்ல கமிட் ஆனது வந்து லைக்காவில். இது சொல்கிற ஒன்றும் தப்பு இல்லை நினைக்கிறேன். ஏன்னா லைக்கா நிறுவனம் மூலமாக தான் நான் வந்து சசி சாரை நான் வந்து சந்தித்தேன். ஸோ லைக்கா நிறுவனம் வந்து சசி சார்கிட்ட அனுப்பிச்சி வச்சாங்க. நான் வந்து சசி சார்கிட்ட கதை சொன்னேன், கதை பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து லைக்கா நிறுவனத்தில் வந்து நிறையா சில விஷயங்கள் நடந்தது. அவங்களுடைய படம் அடுத்து பண்ண முடியாத சூழல் ஏற்பட்டது. அந்த விதத்தில் வந்து என்னோடய படம் வந்து காலதாமதம் ஏற்பட்டு இருந்தது. அப்போ வந்து கொரோனா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொரோனா ஸ்டார்ட் ஆகும் லாக்டவுனில் வந்து முதல் லாக்டவுன் வந்து லைக்காக தான் லாக்டவுன் பண்ணாங்க ஆகிடுச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் வந்து அங்கே கண்டினியூ பண்ண முடியுமாங்கிற சூழலும் எனக்கு வந்து இந்த சசி சார் தான் முடிவெடுத்தார். இல்லை வேண்டாம், நம்ம வந்து வெளியே ஏதாவது பண்ணிவிடுவோம், டைம் ஆகுது அப்படின்றப்ப அதான் வந்து அவர் தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். ஸோ அப்படி தான் எனக்கு வந்து இந்த தயாரிப்பாளர் கிடச்சார். அப்படி ஆரம்பித்தது அந்த படம் தயாரானதுக்கும் வெளியீட்டுக்குமான இடைவெளியே கொஞ்சம் கூடுதலாகிட்ட மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. அது குறித்து இல்லை, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் முடியாமல் இருக்கு சார். முடியாமல் தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா அது வந்து இன்னும் சில வேலைகள்லாம் பெண்டிங் இருக்குது அந்த படத்தில் வந்து. ஏன்னா அந்த அந்த டயத்தில் வந்து சிறை இல்லவாசிகள்லாம் வந்து எல்லாமே ஒரிஜினல் கைதிகள் தான் நடித்தாங்க, எல்லாம் ரியல் கைதிகள். ஸோ அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தது, அவங்களுக்கு பயிற்சி எடுத்தது, அடுத்து அவங்க டப்பிங் அவங்களே பேசணுங்கிற ஒரு சூழல் வந்தது. அதில் நிறைய காலகட்டங்கள் டைம் எடுத்துக்கிட்டோம். அந்த காலகட்டத்தில் டைம் ஆகிடுச்சு மார்க்கெட். ஸோ ஒரு படத்துக்கான ஓடிடி வந்து இன்றைக்கி ஒன்று, நாளைக்கு ஒன்று, நாளை கழிச்சு ஒன்று, அப்படி தான் இருக்குது. ஸோ முன்னால் வந்து நம்ம வந்து தியேட்டருக்கு போவோம், தியேட்டர் தான் எல்லாமே நிர்ணயிக்கும். அதுக்கடுத்து வந்து சேட்டலைட்டில் வாங்குவாங்க. சேட்டலைட் முடிச்சோம்னா அதுக்கடுத்து பிற்காலத்தில் தான் ஓடிடி வந்தது. ஓடிடி இப்போ வந்து அப்படியே வந்து திரும்பிடுச்சு. இப்போ ஓடிடிக்காரங்க அப்படிங்கிறவங்க ஒருத்தன் வாங்கினா தான் வந்து மற்றபடி சேட்டலைட் போகுது, அதுக்கடுத்து தியேட்டர். இது மாதிரியான மாற்றம் ஏற்படுது. ஸோ எங்களுக்கு மார்க்கெட்டும் வந்து கரெக்டாக அமையணும். நல்ல படம் பண்ணி வச்சுருக்கோம். நிச்சயமாக இது மக்கள்கிட்ட போய் சேரும். மக்கள் நிச்சயமாக அந்த படத்தை வந்து ஏற்றுக்கொள்வாங்க. நிச்சயமாக படத்துக்கு வெற்றியை தருவாங்க. அதான் ஒரு நல்ல படம் வந்து வெளியானால் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. உங்கள் படம் நல்ல படம்ன்றது, நீங்கள் பொதுவாக சிறைவாசிகள், சிறை கைதிகள் தான் சொல்லுவாங்க. நீங்கள் சிறை இல்லவாசிகள்ன்ற ஒரு சொற்றொடர் பயன்படுத்துகிறீங்க. இதுவே வந்து இந்த ஆய்வில் நீங்கள் நிறைய மாற்றங்களை நிறைய அறிஞ்சிருக்கிறீங்க. அது உங்களுக்கு இந்த சொல்ல பயன்படுத்துகிற ஒரு இதை கொடுத்துருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ அது சம்மந்தமாக கூட தமிழ்லேயே முறையாக நீங்கள் ஒரு டாக்டரேட் வாங்கியிருக்கிறீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. அந்த பணியில் எப்படி ஈடுபட்டீங்க, அது எப்படி இந்த திரைப்பட பணிக்கு நடுவில் அந்த பணியில் எப்படி நீங்கள் உங்கள் ஆர்வம் போச்சு, எது உங்களை அப்படி தூண்டுச்சு, அதில் ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருக்கா, அந்த இதை கண்டிப்பாக சார். நான் வந்து சார் நான் சொன்ன மாதிரி வந்து டெல்லியில் நடந்த ஒரு ஃபெஸ்டிவலில் தான் நான் வந்து ஒரு நிகழ்ச்சி பார்க்குறேன். அந்த நிகழ்ச்சி முழுதுமே வந்து சிறை இல்லவாசிகள் நடத்துகிறாங்க. பரப்பனாக்கரகர சிறையிலேருந்து எல்லாருமே வந்து கூட்டு வந்திருக்காங்க. அங்கே ஒரு பெரிய போஸ்டர் அங்கே வச்சுருக்காங்க. டெல்லி தேசிய நாடகப்பள்ளி என்எஸ்டி, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா. அங்கே வந்து எப்படி வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குமோ அதே மாதிரி வந்து நாடக விழாக்கள் நடக்கும். அங்கே வந்து நிறைய ஆடிட்டோரியம் அரங்கங்கள் இருக்கும். எல்லா அரங்களையும் வந்து நிறைய நாடகங்கள் இருக்கும். உலகத்துலேருந்து பல நாடுகள்லேருந்து நாடகங்கள்லாம் வரும். எப்படி வந்து திரைப்படத்துக்கு வந்து கோடிக்கணக்கில் செலவாகுமோ அதே மாதிரி ஒவ்வொரு நாடகமும் வந்து பல லட்சங்கள், சில நாடகங்கள்லாம் வந்து சில கோடிகள் செலவு பண்ணி கூட நாடகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் கூட அங்கே வந்து நாடகம் போடுவாங்க. அந்த நிறுவனங்கள் கூட வந்து நான் ஒரு போஸ்டர் பார்க்குறேன். அந்த போஸ்டர் பார்த்தது எனக்கு வந்து என்னுடைய இந்த கதை உருவாகிறதுக்கான காரணமே. ஏன்னா அந்த நாடகம் வந்து ஒரு ஷேக்ஸ்பியருடைய மேக்பத் நாடகத்தை வந்து மார்நாயக்குங்கிற பேரில் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிறை இல்லவாசிகள் அவங்க வந்து நடிக்கிறாங்கன்னு போட்டிருந்தாங்க. என்னால் பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. ஸோ எப்படி சிறை கைதிகள் இங்கே நடிக்க வந்திருக்காங்க, நாடகம் போட வந்திருக்காங்கங்கிறது வந்து ஆசையாக வந்து நான் வந்து அந்த நாடகத்தை போய் பார்க்குறேன். பார்த்தா அந்த வளாகம் முழுவதுமே காவலர்கள் சூழ்ந்திருக்காங்க. அதாவது நீதிமன்றமும் சிறைச்சாலையும் தண்டனையும் மாற்றாத எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய குற்ற எண்ணங்களை மாற்றியது வந்து இந்த ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் இருக்கக்கூடிய ரத்தம் தான் அப்படின்றாரு. இது எனக்கு வந்து பயங்கரம் இருந்தது. அடுத்து இதை யார் இந்த கைதிகள்லாம் கூட்டு வந்தாங்க பார்த்தா அவங்கெல்லாம் வந்து விமானத்தில் வந்திருக்காங்க, விமானத்தில் வந்திருக்காங்க பூரா. ஆனால் என்னென்னா நாடகம் முடிஞ்சு எல்லாருமே வந்து கையில் காப்பு போட்டு போலீஸில் வந்து அவங்கள ஏற்றிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சிறையில் வந்து தங்குறாங்க. இப்போ நாடகம் போட வந்து அவங்க வந்து அறையில் தங்க முடியாது. ஸோ எங்கே நாடகம் போகிறாங்களோ
அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் வந்து அவங்க வந்து தங்கிக்கிடுவாங்க. முனைவர் பட்ட ஆய்வுக்கு எப்படி இது வந்து அந்த அந்த சிந்தனை உங்களுக்கு எப்படி ஆமாம் வந்துச்சு? சார். எனக்கு வந்து அடிப்படையில் வந்து நான் வந்து ஒரு திரைப்பட இயக்குனராக இருந்தாலும் நான் எனக்கு இன்னொரு இது வந்து நான் நாடகம் படித்தவன். ஸோ நாடகத்தில் வந்து எம்ஏ எம்ஃபில் வந்து பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் சங்கரதாஸ் சுவாமிகள் நிகழ்நிலை பள்ளியில் படிச்சிருக்கேன். நிறைய ஆக்டிங் கிளாஸஸ்ஸு நான் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய தியேட்டர் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கேன். சில இந்த குறிப்பிட்ட நடிகர்களுக்கு வந்து நான் வந்து நாடகம் இப்போ நடிப்பு பயிற்சி கேட்டுருக்கேன். தொலைக்காட்சி தொடர்கள் கூட நான் வந்து அவங்களுக்கு வந்து காஸ்டியூம் டைரக்டராக கூட இருந்திருக்கேன். ஸோ அந்த இது எனக்கு ஒரு பக்கம் இருக்கிறதுனால இதவே வந்து நான் வந்து ஒரு முனைவர் பட்டமாக பண்ணேன். ஏன்னா அவ்வளவு மெட்டீரியல் டேட்டா கலெக்ஷன் நம்மள்ட்ட இருக்குது. அப்படிங்கும்போது தமிழ்நாடு திருநெல்வேலி பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் கார்த்தியனூர் வந்து இதை வந்து நம்ம ஆய்வாக பண்ணலாம், அவர் என்னுடைய நண்பரும் கூட. ஸோ பண்ணலான்ட்டார். ஸோ இதை வந்து எனக்கு வந்து நான் இதை வச்சுட்டு நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போகிறேன் அப்படிலாம் கிடையாது. ஆனால் சிறைச்சாலையை பற்றியான தவறான எண்ணங்களை வந்து மக்கள்கிட்ட மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் பார்த்தீங்களா. அது வந்து திரைப்படமாக எடுக்கிறோம். நான் உள்ளே போய் நாடகம் பண்ணியிருக்கேன். நாடகம் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வெளியே வந்த சிறை இல்லவாசிகளை வச்சு நான் வந்து ஒரு சிறை கானா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கேன் பல இடங்களில். உங்கள் சிறைச்சாலையில் நடக்கக்கூடிய கானா பாடலை பாடுவாங்க. சிறைச்சாலை என்ன பண்ணுவோம், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்ணுவோம், பல விஷயங்களை வந்து சுவாரஸ்யமாக சொல்லுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது வரைக்கும் திரைப்படத்தில் பார்க்காத சம்பவங்கள், கேட்காத விஷயங்களை வந்து அவங்க வந்து அழகாக கதையாடலாக சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த பொதுவாக ஆய்வேடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மேற்கோள்களால் நிறைஞ்சிருக்கும். உங்களுக்கு மேற்கோளே நீங்கள் தான், உங்களுடைய ஆய்வு தான் அப்படிங்கும்போது அதை எப்படி எதிர்கொண்டீங்க? இது உங்களுக்கு எப்படி அந்த கல்வித்துறையில் உங்களுக்கு வரவேற்பு கொடுத்துச்சு? படித்தவங்க உங்கள் வழிகாட்டி அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்றது கொஞ்சம். கண்டிப்பாக சார். ஸோ பொதுவாக வந்து இது ரொம்ப முக்கியம். அந்த ஃபுட் நோட்ஸும்பாங்க, எனக்கு இது வந்து எந்த சோர்ஸ்லேருந்து வந்தது அப்படிம்பாங்க. அப்படிங்கும்போது நானே ஒரு ஆய்வாளராகவும் ஒரு ஆய்வுலாம் இருக்கிறது இருந்தாலும் வந்து நமக்கு வந்து ஒரு தேவைப்படும். அப்படிங்கும்போது நான் மெயினாக எடுத்து உலகப்பாக்கட்டிமணி அவரை எடுத்துக்கிட்டேன். அல்லாமல் திகார் சைடில் இருக்கக்கூடிய முகமது பரூக்குன்னு ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப சுவாரஸ்யமான கதை, அவருடைய கதையெல்லாம். ஸோ அவருடைய இதையும் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பெங்காலில் இருக்கக்கூடிய அனகொண்டா ராய்ங்கிற ஒருத்தங்க நடிகை, அவங்க நிறைய சிறைச்சாலையில் போய் அதோட என்னன்னா இல்லை அவங்க இருக்கக்கூடிய சிறையில் வாசிக்க போகிறோம். அப்படியே அவங்க அப்படியே ஏன்னா அவங்கள ஒருத்தர் வந்து பாடுறாரு, அவங்க எல்லாம் பாடுறோம், அப்படியே செய்யலாம். இப்போ நீங்கள் சிறை இல்லவாசிகளை உங்கள் படத்தில் நிறையா பயன்படுத்தியிருக்கிறீங்க. அதுக்கு என்ன அனுமதி வாங்குறது, அந்த மாதிரியான நடைமுறை விஷயங்கள் அவங்க எப்படி பயன்பட்டாங்க உங்கள் படைப்புக்குன்றதை பற்றி? கண்டிப்பாக கதை உருவாக்கும் போது பார்த்தா நான் வந்து காஸ்டிங் பண்ணுறேன். காஸ்டிங் பண்ணி எல்லாரையும் பண்ணாக்க அது என்னமோ அது நிறைவாகவே இல்லாமல் படுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சிறைப்படி தெரியல. வழக்கம் போல் சினிமா சொல்லி தந்த சிறைச்சாலையை பற்றிய அந்த சிந்தனையிலே தான் அவங்களுடைய எல்லாமே இருந்தது. கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ரிஹர்சல்லாம் பண்ணி ஒரு டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வேறு ஒரு தயாரிப்பாளர் இருந்தார். அப்படி இருக்கும்போது இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து விடுதலை வந்தார். அவருக்கு வந்து அவர் 18 வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து நேராக வந்து என்னை தேடி வந்து சார் அவங்க கூட நான் இருந்துக்கிறேன் சார்ன்றேன். அவரை உள்ளே வந்து வச்சேன். அவரை வச்சோன்னா அவருடைய பேச்சுக்கும் அவருடைய ஒரு காட்சி அமைப்பு பண்ணும்போது இவங்களும் அவருக்கும் பயங்கர வித்தியாசம் தெரியுது. இவர் அப்படியே அத்தன்டிக்காக பண்ணுறாரு. அவர் உட்கார்றது, எந்திரிக்கிறது, டக்குனு சிரிச்சாயில் உட்காரவே மாட்டாங்க சார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உட்காருங்கன்னா உட்கார மாட்டாங்க, ரொம்ப நேரமாக யோசிப்பாங்க. அதுக்கடுத்து மெல்ல துணி அந்த தரையெல்லாம் தொடச்சி கிடச்சி விட்டு ரொம்ப ஆச்சரியமாக. நம்ம பல ஸ்கூலில் போய் பல கல்லூரியில் போய் கிளாஸ் எடுத்திருக்கேன். உட்காருங்க போய் டம்முன்னு உட்காந்துருவானுங்க, உட்காந்து புரண்டுருவானுங்க. அவங்க உட்காரவே மாட்டாங்க. அதுக்கடுத்து தெரிய வந்து அவங்களுக்கு கொடுத்த யூனிஃபார்ம் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட். ஸோ ஒயிட் அண்ட் ஒயிட் கீழே உட்காந்து அழுக்காயிடும். அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், எப்போ அழுக்கானா பரவாயில்லப்பா, இன்னொரு ட்ரெஸ் போடலாமா? அவங்க சொல்லுவாங்க, சார் நாங்கள் என்ன சார் இங்கே தான் விழாக்கள் சார் கொண்டாடிட்டு இருக்கோம். உள்ளே வந்து 15 பேண்ட்டு 15 சட்டை வைக்க எப்படா முடிச்சுட்டு போகலான் இருக்கேன் சார். ஒரே 2 சட்டை 2 பேண்ட்டு சார், போதும் சார், இதே தோச்சு போட்டுக்கணும் சார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இவங்களுக்கு சொல்லித்தரவே முடியாது. அதான். ஸோ திருமணக்கா பண்ணும்போதே என்ன பண்ணேன்னா ஒரு டைப் கேஸ்டிங் பண்ணேன். உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்னா அப்படியே ராயப்பேட்டையில் போய் காஸ்டிங் பண்ணி உருது பேசக்கூடியவங்க. ஐயங்காரனா அப்படியே வந்து திருவல்லிக்கேணியும் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அது வந்து வடகலை ஐயங்காரத்தையும் எடுத்து பண்ணேன். ஏன்னா எனக்கு ரொம்ப வேலை ஈஸியாக முடிஞ்சு போகும். அவங்கள என்ன வந்து நாமம் போடுங்கன்னா அழகாக நாமம் போட்டுருவாங்க. மடிசார் கட்டுங்கன்னா உடனே மடிசார் கட்டிடுவாங்க. இவங்க நமாஸ் பண்ணுங்கன்னா நமாஸ் பண்ணிடுவாங்க. நம்ம டைம் வந்து எனக்கு திருமணக்கால இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ரொம்ப ஈஸி. ஐடி கம்பெனி ஐடியில் அப்படி ஒர்க் பண்ணுறவர். அதில் மெயின் வந்து இந்த நஸ்ரியாவை கல்யாணம் பண்ணிக்கிற முயற்சி பண்ணுறவர் வந்து பத்ரின்னு ஒருத்தவர். அவர் ஆக்ஷன் ஷோவில் ஒரு பெரிய போஸ்டில் இருந்தவர். கரெக்டாக வடகலை ஐயங்கார், ஒரு ஐடி கம்பெனி. ஸோ அவர் வந்து அந்த கார்ப்பரேட் மீட்டிங்லேயும் கரெக்டாக பேசுவார். அதே மாதிரி வந்து வீட்டுக்கு வாங்கன்னா வீட்டில் வந்து அந்த பொண்ணு பார்க்க வரும்போது கரெக்டாக அதே மாதிரி பண்ணுவார். எல்லாமே அப்படி பண்ணுவார். எல்லாமே ஆவணி ஆவட்டம் வந்து எப்படி கை பிடிக்கணும் பண்ணுவார். ஸோ திருமணக்காக எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால ஸோ இவர் கரெக்டாக பண்ணுறாரு. இந்த சிறையில் வாசிக்கணுமே கரெக்டாக எம்ஜிஆர் 100 வருது, சிறை கைதிகள்லாம் விடுதலை ஆக போகிறாங்கன்னா எனக்கு உள்ளேருந்து தகவல் வந்துச்சு. சார் இங்கேருந்து நான் ஒரு 10-15 வரப்போண்டு காத்திருந்தேன். கிட்டத்தட்ட 3 மாதம். அதுக்கு வந்து முதல்ல எடுத்து எல்லாம் விடுதலை வந்துடும் நினச்சி. அப்படி விடலை. அவங்க என்ன பண்ணாங்கனாக்க
நம்ம நினைக்கலாம் நூற்றாண்டு விழானுமே மொத்தத்துக்கு சிறையை திறந்துடுவாங்களா, அப்படிலாம் கிடையாது. அதாவது புழலில் ஒரு 12 பேர், மதுரையில் ஒரு 12 பேர், பாளையங்கோட்டையில் ஒரு 8 பேர், இப்படியே தான் விடுவாங்க. இப்போ செகண்ட் ரவுண்டு போகும், தேர்ட் ரவுண்டு போகும், ஃபோர்த் ரவுண்டு போகும். இத்தனை ரவுண்டுக்கு எனக்கு வந்து 6 மாதம் ஆச்சு. அப்படியே பண்ண பார்த்தீங்கன்னாக்க எனக்கு என்ன ஆகி போச்சு, நிஜ அந்த சிறையில் வாசிகளை வந்து படத்தில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது பெரும் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. மைக்கில் வந்து கத்துவாங்க, டைம் ஆச்சு, வேமா போ, 6:45 ஆச்சு, ரிம்ஸில் எழுதிடுவேன், ஏன் அந்த பக்கம் சதங்க இன்னும் அங்கே போகவே மாட்டாங்க. ரொம்ப லேட்டாக தான் போய் உள்ளே போய் லாக் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து அவங்களால முடியும். ஸோ அது மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க இந்த படத்தில் பார்த்தா தெரியும், அழகாக பண்ணியிருப்பாங்க. இப்போ திருமணம் என்னும் நிக்கா பற்றி சொன்னீங்க. அந்த உங்கள் படத்தில் நாயகியாக நடித்தவங்க அதுக்கப்புறம் நடிக்காமே போயிட்டாங்க. இப்போ திரும்பவும் நடிக்க வரதா சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க இருந்திருந்தால் இந்த படத்துலையும் காஸ்டிங் பண்ணியிருந்திருப்பீங்களா? அவங்களோட நட்பு தொடருதா, பேசிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக சார். அதாவது நசீரியா வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பண்ணது நாங்கள் தான். ஆனால் அந்த பொண்ணுகிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து யாராவது ஒருத்தர் இன்ட்ரடக்ஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் சார். வந்து ஒரு ஹீரோவை வந்து ஒரு டைரக்டர் இன்ட்ரடக்ஷன் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட வந்து நான் கேட்டாக்க அது வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி சார் அவங்க வந்து அவங்கள பண்ணுறது. ஸோ தொடர்ந்து ஒரு ஹீரோவை பெரிய ஹிட் ஆகிட்டாக்க, நான் வந்து உதாரணம் சொன்னாக்க சில டைரக்டர்லாம் வருத்தப்பட்டுருவாங்க. தொடர்ந்து அவங்களுடைய பல தோல்வி காலகட்டத்தில் கை கொடுத்து தூக்கிவிடுவாங்க சார். அவங்க அந்த ஹீரோ வேற லெவலில் போயிட்டே இருப்பாங்க. நன்றி கடனுக்காக பெரிய இடத்துக்கு போயிருப்பாங்க. 2 விஷயம் மட்டும் அனீஸ் நீங்கள் பண்ணிவிடு அனீஸ், பண்ணால் உன் படம் வந்து சரியாக போகாட்டி கூட உன் படம் பேசப்படும் அப்படின்றார். என்ன சார் கேட்டேன். ஒன்று வந்து பாட்டு காம்ப்ரமைஸ் ஆகாது, நல்ல சாங் நீ பண்ணிவிடு. என்னன்னு அந்த ஹீரோயின்ட்டு வரீங்களா, அந்த பொண்ணை வந்து அப்படி ஒரு பொண்ணை நீ கண்டுபிடிச்சிருக்கு, லட்டு மாதிரி அப்படியே சொல்லுவார், லட்டு மாதிரி பிடிங்க சார் அப்படிம்பார், லட்டு மாதிரி பண்ணுங்க அனீஸ் அப்படிம்பார். ரவி சார் அதே பாடலும் ஜிப்ரான் வந்து பிரமாமா வந்துச்சார். இன்றைக்கும் வந்து அந்த பாடல் வந்து எல்லா இடத்துலையும் கிடையாது. அதே மாதிரி நசீரியா அந்த பொண்ணு வந்து மறக்காமல் ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஆடியோ லான்ச் அந்த பொண்ணு பதிவு பண்ணிச்சு. நான் தமிழில் நான் சைன் பண்ண முதல் படம் திருமண நிக்காதா, என்னுடைய இந்த படம் தான் சொல்லிச்சு. ஸோ அந்த விதத்தில் வந்து நசீரியா பண்ணதுனால இன்றைக்கி நீங்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நான் பார்க்கும்போது அவங்க வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க, 11th அப்போ தான் போகிறாங்க. அந்த கட்டத்தில் பண்ண எனக்கு வந்து முதல்ல திருவனந்தபுரத்தில் அவங்கள வந்து நான் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஸோ அந்த ஆல்பம் பார்த்துட்டு தான் நவீன் பாலியோட சேர்ந்து ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்டு எனக்கு ஆல்பம் வச்சுட்டே இருந்தாங்க. நேராக பார்க்கும்போது சின்ன பொண்ணாக இருந்தாங்க அவங்க வந்து. ஆனால் அவங்களுக்கு கேமரா இது வந்து நல்லா இருக்கு, கேமரா ஜெனிக்கு வந்து பிரமாதமாக இருக்கும் அவங்க முகம், கண் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக நடிக்கும் அந்த பொண்ணு. இன்னும் சொல்லப்போனால் ஃபகத்துக்கும் அவங்களுக்கும் மேரேஜ் டயத்தில் வந்து அப்போ கொஞ்சம் நசீரியா கூட வேற ஒரு கருத்தில் இருந்தது. ஞாபகம் இருக்கு, அவங்க ஃபாதர் வந்து அனீஸ் அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு படிப்பார். அந்த பொண்ணு அவங்கள வாப்பான்னு கூப்பிடும், நானும் அதே மாதிரி வாப்பான்னு கூப்பிடுவாங்க அவரை. அப்போ சொன்னேன், நசீரியா நல்லவர் தானே பண்ணிக்க. அவங்களுக்கு முதல்ல வந்து விருப்பம் இல்லாமல் தான் இருந்தது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, விருப்பம் இல்லாமல் தான் இருந்தாங்க. அவங்க திருமணத்துக்கு நீங்களும் ஒரு காரணம். ஆமாம்மா, இந்தப்போ கிடைச்சா வந்து ஒரு ஐடி கம்பெனி பெருங்குடி பக்கத்தில் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அப்போ கீழே வச்சு சொல்கிறாங்க, நீ அப்போ வந்து ஏன்னா அவங்க வந்து எஸ்ஆர் நோ சொல்லி ஆகணும் அவங்க அங்கே போல். அப்போ வந்து அனீஸ் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டார். அப்போ நான் வந்து நசீரிட்ட விட சொன்னது ஞாபகம் இருக்குது. ஃபகத் அப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு, வந்து நல்லா வருவார் அப்படின்ட்டு அவங்க வந்து சொன்ன ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆனது அப்போ வந்து அவங்க அப்போ ஆடியோ லான்ச்சு, அப்போ வந்து அந்த மோதிரத்தோடு வந்திருந்தது, அந்த மோதிரத்தை காமிச்சது ஞாபகம் இருக்குது. அதுக்கடுத்து மேரேஜ் டேட்டில் வந்து நிறைய அவங்க வர முடியல, பட் எனக்கு ஃபோன் பண்ணி அவர் பேசிட்டு அவங்க நசீரியாட்டே ஃபோனை கொடுத்தாரு, சார் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டாரு. எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் வந்து திருமணுக்கா படம் முடிஞ்ச பின்னாடி வந்து திடீர்னு இருந்தாலும் ரவி சார் கூப்பிட்டு அனீஸ் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் வந்து சுரேஷ் கூப்பிட்டுட்டு விமல் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் அந்த சங்கர் சாரோட, நீங்கள் 3 பேரும் போய் ஆலப்புழாவை தொடுபுழா அங்கே போயிட்டு ஃபாசில் சாருக்கு போய் இந்த படத்தை காட்டுங்க. எதுக்கு காட்டுறாங்கன்னு தெரில, ஃப்ளைட்டை போட்டு போய் ஃபாசில் சாரை கொடுத்தோம். ஃபாசில் சாருக்கு புரியல, எனக்கு ரொம்ப 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 பிடித்த இயக்குனர். அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன், போய் பார்த்தா பெரிய ஃபோட்டோ நசீரியாவும் ஃபகத்தும் இருந்த அந்த ஃபோட்டோ, என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ இருக்குது. அப்போ மேரேஜ் ஆகலை. அப்போ போய் எந்த அப்படின்றாரு சார். அப்போ வந்து இப்படி படம் காட்டணும் அப்படின்றாரு. ஆனால் என்ன படம்ன்றாரு. இல்லை சார் நீங்கள் பாருங்கள் சார், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கன்றாரு. அப்படின்னு எதுக்கு நசீரியா நடிச்சிருக்காங்கன்னாரு. நசீரியா நடிச்சிருக்கா, ஓ அப்படியா, யார் அவர் ஹீரோ யார் இருந்தார், ஹீரோ அப்படி இவங்க இருந்தார். உடனே அவர் இருந்தார், சரி பார்த்துட்டு சொல்லும்
இங்கே ஏதாவது தியேட்டர் இருக்கான்றார். இல்லை நான் வீட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. அடுத்த நாள் படம் பார்த்துட்டு போன முதல் கேள்வி அவர் என்ன கேட்டாருன்னா, ஏதாவது ரீஷூட்டு தான் இருக்குது, அதுக்காக என்கிட்ட காட்டுறீங்களா அப்படின்ட்டாரு. இல்லை சார், சில உங்களுடைய இது கருத்து வேணும். ரவி சார் வந்து கேட்டு விட்டார். ஏன்னா ரவி சாருக்கு ரொம்ப பிடித்தமான இயக்குனர். கேட்டு விட்டார். அவர் ஒரே ஒருத்தர் சொன்னார், படம் முடிஞ்சாச்சு, படம் கழிஞ்சு அவர் டைரக்டர் எடுத்தாச்சு, இனி அதில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய டைரக்டருக்கும் உரிமை கிடையாது சார். ரொம்ப அழகான வார்த்தை சார். இடைவெளி இப்போ இனிமேல் இந்த இடைவெளி தொடராமல் பார்த்துக்குவீங்களா எப்படி சார்? எதுவுமே சார் யார் கையிலுமே இல்லை சார். மணியத்தை மாதிரியே வந்து மிஸ்கின் வர முடியுமா? மிஸ்கின் மாதிரியே வந்து லோகேஷ் கனகராஜ் வர முடியுமா? லோகேஷ் கனகராஜ் மாதிரி அவருடைய உதவி இயக்குநர்கள் வர முடியுமா? அப்படியே கிடையாது சார். ஆனால் எனக்கு அடுத்த படம் வந்து தெரில சார், எப்படி வரோம், எவ்வளோ ஸ்பீடில் வரோம் தான் வரல. ஆனால் என்னென்ன எல்லாருக்குமே ஆசை என்னன்னாக்க வேகமாக அடுத்தடுத்து படம் பண்ணணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் எல்லாருக்குமே இருக்கும். அது தவிர்க்க முடியாது சார். நன்றி, மகிழ்ச்சி. உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ்.